வெல்கம் டு சீனு ராசு vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனு ராசு vlogsல பானிபூரி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் தண்ணி பானிபூரி இருக்கும் இல்லையா, ரோட் சைட்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பானிபூரிங்கிறது தனியாக கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து பொரிச்சோம்னா நமக்கு பானிபூரி மாதிரியே கிடைக்கும். அந்த மாதிரி பேக்கெட் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம ஷாப்லேயே கிடைக்கும், மல்லிகை ஷாப்லேயே. அப்புறம் இது வந்து இந்த மாதிரி தான் ரவுண்டாக இருந்தது. இதை நான் வந்து எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயில் பொரிச்சோடனே நல்லா புசு புசுன்னு பானிபூரி மாதிரியே வந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த பானிபூரி. அப்படியே எடுத்து சாப்பிடும் போலேயே தோணுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். அது வந்து பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. மெதுவாக பாருங்கள், அது வந்து அப்படியே இப்படி தாங்க பொரியுது. அப்படியே ரவுண்டாக வந்து அப்புறம் பொரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் பொரியும். நீங்கள் குட்டீஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதை நீங்கள் செய்யாதீங்க குட்டீஸு. அம்மாவை செய்ய சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தான் நான் பானிபூரி எங்கள் ஃபேமிலிக்கு இது பண்ணியாச்சு. அப்புறம் பானி தண்ணி நான் காட்ட மறந்துட்டேன் வீடியோவில். இதோடைய ரெசிபி பாருங்கள், நான் எழுதி காமிச்சிருப்பேன். நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து என்னுடைய ரெசிபி. பானி தண்ணி எப்படி செய்கிறதுங்கிறது தான். பானி தண்ணிக்கு இந்த இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். நீங்களும் இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து செஞ்சுட்டேன், அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி எழுதி காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பானி தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், காரம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் பானி தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம செஞ்சாகணும். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இதை வந்து நம்ம மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கேரட் கொஞ்சம் துருவின கேரட் இருந்தால் நீங்கள் துருவிக்கோங்க. கேரட் போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் என்ன போட போகிறீங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீரகத்தூள் வந்து இல்லை வீட்டில், அதனால் அரைச்ச சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உருளைக்கிழங்கோட. சில பேர் வந்து பானிபூரி இன்ஸ்டன்ஸ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பானிபூரி கிட்ட யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய தண்ணி ரெடி ஆகிடுச்சு. பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இது கூட பூந்தி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பூந்தி இருந்ததுன்னு பூந்தி போட்டேன். பூந்தி போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உடச்சிக்கலாம். உடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு சில பேர் வந்து அதிகமாக வச்சு சாப்பிடணுன்னு செய்வீங்க. நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் முக்கி நம்மளுடைய பானிபூரியை எடுத்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பானிபூரி கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பேக்கேஜிங் இருந்ததுனால அதை தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.